கொழும்பை பொறுத்தளவில் மக்கள் அதிக அளவில் ஓட்டோவில் தான் போய் வருவினோம். அப்படி என்ன செய்து சாப்பிட்றோம், அப்படி செய்கிறோம். இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லாமே இந்த இது எல்லாம் இல்லை. பார்த்து புண்ணாதலுக்கு நல்ல பாருங்க, வாழைத்தண்டு எல்லாம் இங்கே விற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் கொடிகாமம் புகையிரத நிலையம். நான் இப்போ கொடிகாமம் புகையிரத நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணமாக போகிறேன். சரியாக 9 மணிக்கு கொடிகாமத்துக்கு புகையிரதம் வரும் என்று சொல்லப்படுது. நான் போகிறது இரவு புகையிரதெல்லாம் போகிறேன். இரவு புகையிரத்தில் போகிறது நீண்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கு தான் போகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு. இரவு புகையிரத்தில் போனால் கிடைக்கும். பாருங்க, இதான் கொடிகாமம் புகையிரத நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன். பாருங்க, இந்த கொடிகாமம் புகையிரத நிலையத்தை பொறுத்தளவில் இங்கே வந்து நாங்கள் டிக்கெட்டுகளை புக் பண்ணக்கூடியதாக இருக்குது. யாழ்ப்பாணத்திலேயும் கொடிகாமத்திலேயும் தான் இந்த வசதி வந்து இருக்குது. புக் பண்ணக்கூடிய வசதி. புக் பண்ணி போகிறேன்னு சொன்னால் கொடிகாமம் அல்லது யாழ்ப்பாணம் கட்டாயம் வந்து போகணும். இரவு நேரம் கொடிகாமம் புகையிரத நிலையம் இப்படி தான் இருக்குது. பாருங்க, இரவென்றாலும் அழகாகத்தான் இருக்குது. புகையிரத நிலையத்தின் முன் தோற்றம் இப்படி தான் இருக்கும். Oh? Tempat sepatu pendek. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா 5:15. நாங்கள் இந்த நேரத்தில் சரியாக கோட்டை புகையிரத நிலையத்தை வந்தடைஞ்சிருக்கிறோம். பாருங்க, கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை. இன்றைக்கு நான் நிற்கிற இடம் கொழும்பில் ஜம்பட்டா ஒழுங்கு. பாருங்க, ஜம்பட்டா ஒழுங்கு என்ற இடத்தை நிற்கிறேன். ஜம்பட்டா லேன் என்று சொல்லி போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரங்கள் எல்லாம் இருக்குது. கூடுதலாக அந்த இல்லை எங்களோட இடங்கள்லேயே காண முடியாத இந்த கீரை வகைகளை வந்து இங்கே விற்கிறோம். ஐயா, ரம்புட்டான் என்ன விலை போகுது? ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. காய் கணக்கு கிலோ வந்து 1000 ரூபா விற்போம். காய் கணக்குண்டா? காய் கணக்குன்னா 5 காய் 100 ரூபா. 5 காய் 100 ரூபா. பாருங்க, ரம்புட்டான் வந்து 5 காய் 100 ரூபா வந்து விற்கணும். இது என்ன மேங்கோ? இது கிலோ கணக்கு. கிலோ கணக்கு 100 ரூபா. 100 ரூபாய்க்கு வந்து. இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து வேண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் வந்துருக்கு. வேறு வாங்கல கோழி வந்துடுறீங்க கொண்டு இருக்கு. இதில் கோழி கடை வேற வேறப்ப எவ்வளோ கோழிகள் வந்து இறங்கியிருக்கு. பாருங்க, கொழும்பு நகரில் காலையில் சுறுசுறுப்பாக இந்த நகரம் எப்படி இயங்கி வருதுன்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து இந்த தள்ளுவண்டி கடைகள்லாம் நிறைய இருக்குது. இவை வந்து நடமாடும் கடைகள். வேறு வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு போடுவினோம். எல்லாமே வந்து கீரை வகை இடங்கள். எங்களோட ஊர்லேயே இப்படி கீரை வகைகளை விற்கிறத காண முடியாது. ஆனால் இங்கே வந்து நிறைய கீரை வகைகள் வந்து விற்கணும். இந்த ஐயா தான் விற்று கொண்டிருக்கிறார்.
பாருங்க இந்த கீரை வகைகளை மக்கள் ஆர்வத்தோட வேண்டி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க இந்த ஐயா தான் இந்த கீரைகள் வித்து கொண்டிருக்கிற ஐயா. இதே முருக்காங்கீரை என்ன முருங்கீரை என்ன விலை விற்கிறீங்க? 100 ரூபா. இது என்ன கீரை? புளிச்சக்கீரை ஓ 200 கீரை. எது? புளிச்சக்கீரை புன்சி கீரை 200 எவ்வளோ? 200 ரூபா. 200. ஆ இதெல்லாம் மங்கள இடத்துல இல்லை யாழ்ப்பாணத்தில். அப்போ அது அரைக்கீரை ஆ பொன்னாங்கல் இது பொன்னாங்கானி. இப்போ அரைக்கீரை என்ன விலை இது? 150. இது இருக்குங்கிற இது பொன்னாங்கல் 100 ரூபா. இது பொன்னாங்கானி 100 ரூபா. கங்கு 100 ரூபா. எது? காங்குல். காங்குல். ஆ புலஸ் 100 ரூபா. என்ன இது? புலஸ் புரஸ். ஆ பிளாக்கா. பிளாக்கா 100 ரூபா. பிளாக்கா தான் என்ன? பிளாக்கா. இதே வாழைத்தண்டை என்னதுக்கு 100 ரூபா. என்னதுக்கு பயன்படுத்துற இது? பௌத்து புண்ணுக்கு பழுத்து புண்ணாதலுக்கு நல்ல பாருங்க. வாழைத்தண்டு எல்லாம் இங்க விற்கணும். வல்லாறு வல்லாறு 50 ரூபா. 50 ரூபா. வெள்ளாரி 50 ரூபா. அகத்தி 100 ரூபா. அகத்தி 100 ரூபா. எல்லா கீரையுமே இருக்கு என்ன? எல்லாம் இருக்கு. எந்த இடம் நீங்க இருக்கிற? நான் இங்கே சிலை ரோட்டில். எது? இங்கே இந்த ரோட்டுக்கு என்ன பேர்? ஜப்பராவி. ஓ புஸ்திக்கடை ஜப்பராவி. புஸ்திக்கடை எப்படி வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? இல்லைங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கு உழைப்பீங்க? 2000. 2000 ரூபா உழைக்கலாம். இதெல்லாம் எங்க எடுக்கிறீங்க நீங்க இந்த கீரை? எங்க இருந்து வார இந்த கீரை? மார்க்கெட் புத்திக்காவது வெட்டி கொண்டாரு. சரி சரி சரி. கஷ்டம் தான். 2 மணி எஞ்சி போகும். 5 மணிக்கு போகணும். 2 மணி போகணும். 2 மணிக்கு போகணும். சரி 2 மணிக்கு போய் பாருங்க. ஐயா அடுத்தது எல்லாம் விற்கிறார். இதுல எல்லாமே உண்மையா அந்த எங்களோட உடம்புக்கு நல்ல சாமான்கள் என்ன? உடம்புக்கு நல்ல நல்லது. எல்லா கீரையுமே இருக்கு. ஆரோக்கியமா வாழணும்னா இந்த கீரையில தான் சாப்பிடணும். இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லாமே இந்த இதெல்லாம் இல்ல. என்னத்துக்கு இது நல்லது? சளிக்கு நல்லது. முட்டு வலிக்கு நல்லது. அப்படி என்ன செய்து சாப்பிடுறோம்? அப்படி செய்யறாரு. சும்மா கடை. சரி சரி சரி. நான் இப்ப நிக்கிற இடம் கொச்சிக்கடை அந்தோனியா இருக்கு. நேரம் 3 கொச்சிக்கடை அந்தோனியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆலயம் தான் இந்த இடம். அப்படியே நான் இந்த கொச்சிக்கடை அந்தோனியார் வீதி அதில் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். இங்காடி பக்கம் இருக்கிறது இலங்கையின் கொழும்பு துறைமுகம். பாருங்க தெரியுது. அதில் இருக்கிற அந்த பாரந்தூக்குற தூக்கிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இந்த கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமாலை கட்டுற கடைகள் வந்து நிறைய இருக்கும். பாருங்க இதுல ஒரு ஐயரால் இந்த பூமாலை கட்டி கொண்டு இருக்கிறார்.
கொழும்புல இந்த இடம் கொழும்பு துறைமுகம். இது வந்து அதி உயர் பாதுகாப்பு வலயம் மண்டபடிய எப்படி பாதுகாப்பை வைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதுக்கு மேலால வந்து வீதி போகுது. கொழும்பை பொறுத்தளவில் மக்கள் அதிக அளவில் ஓட்டோவில் தான் போய் வருவினோம். ஆனால் எல்லா இடங்களுக்குமே பஸ் இருக்குது. பஸ்ஸில் போனீங்கன்னு சொன்னால் காசு குறைவாக இருக்கும். ஆனால் அந்த பஸ் நம்பர்கள் எங்கே போகுதுன்றது வந்து தெரியணும். இங்கே பழக்கப்பட்ட ஆக்கள்னு சொன்னால் இப்போ ஓரளவு ஓகே. ஆனால் வேறு அலுவலுக்காக வாராக்கள்ண்டா கூடுதலாக இங்கே ஆட்டோ பிடிச்சோன்னு தான் போவினோம். இந்த இடங்களில் பார்த்தா சின்ன சின்ன உணவு கடைகள் அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. மக்கள் போய் அந்த கடைகள்லையும் விரும்பி வேண்டி சாப்பிட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க பாபிக்கு போட்டு கொண்டிருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தா அப்பா கடை இருக்குது. சின்ன கடை தான். பேருங்க அக்கள் எல்லாம் நிறைய நிற்கணும் அப்பத்தை பண்ணுறதுக்காக.